அம்மா என்ன இங்கன படுத்திருக்காங்க? வீட்டுக்குள்ள அனத்தெல்லாம் இருக்குன்னு வெளியே படுத்திருக்காக போல. இதே மாதிரி எல்லாரும் படுத்து கிடப்பாங்களோ? ஹால் டிக்கெட் இந்த இடத்துல தானே வச்சிருந்தேன், காணல. கரண்ட் வேற இல்லை. கரண்ட் இருந்தாலாச்சும் லைட்டை போட்டது தேடி பார்க்கலாம். எங்கேயாவது பறந்து போச்சான்னு கூட தெரியல. இல்லை குப்பையில் தூக்கிட்டு போய் போட்டாங்களா? இந்த பக்கம்தான் யாரோ வராக. படுக்கும்போது குடிக்கிறதுக்கு வெந்நீர் தண்ணி போட்டு படுக்க சொன்னா அடுப்பு கூட ஆஃப் பண்ணல. இந்த முள்ளைய நம்பி ஒரு வேலை செய்ய முடியாது. அடுப்பு பக்கத்துல சூடான பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு துணி கூட வைக்க மாட்டாளா? கடவுளே, வெளிச்சம் வரக்கூடாது. வெளிச்சம் வந்தா இவர் பாத்துருவாரு. கறி துணியை எங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கா? கரண்ட் இல்லாம இருட்டுல கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. இந்த அடுப்பு எரியிற வெளிச்சத்துல குத்து மதிப்பா வந்தா கறி துணியை கூட ஒழுங்கான இடத்துல போட்டு வைக்க மாட்டாங்க. ஒண்ணுக்கு 4 பேர் கிச்சன்ல வேலை செய்யறாங்க. ஒரு டிசிப்ளின் கிடையாது. எதை எங்க வைக்கணும்னு தெரியறது இல்ல. இப்படியா கறி துணியை கீழே கொண்டு வந்து போடுவாங்க? என்ன சத்தம்? ஏதோ பாத்திரம் உருள்ற மாதிரி கேட்குது. தூக்கவே வருது. எனக்கு கதிர் வேலையாக தான் இருக்கும். அப்பா, கரண்டே வந்துடுச்சு. என்னையா இதெல்லாம்? நல்லா கேளுங்க இவள. ஏ முள்ள, உன்கிட்ட படுக்கும்போது என்ன சொன்ன? சுடு தண்ணி வச்சுட்டு படுன்னு சொன்னா அடுப்பு கூட ஆஃப் பண்ண மாட்டியா? நான் வந்து பாக்குற வரைக்கும் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. சிலிண்டர் பிரச்சனையில இது தீர்ந்த அடுத்த சிலிண்டர் வாங்க முடியுமானே தெரியல. என்னடானா நீ பாட்டுக்கு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. பாரு, தண்ணி எல்லாம் கீழே கொட்டிச்சு. கதிரு, பாத்திரம் கொட்டினதெல்லாம் இருக்கட்டும், உன் பின்னால என்ன? என் பின்னால என்னம்மா? என்னம்மா இதெல்லாம்? மீனா, நீ எங்க இங்க? நீ எப்ப இங்க வந்த? அதான் கேக்குறாங்கல்ல, என்ன இங்க நடக்குது? ஷெம்ம, இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு புரியல? இவன் ரகசியமா பாக்கிறதுக்கு வந்திருக்கா. நம்ம வரும்போதுதான் பார்த்தல அவன் கையில என்ன வச்சிருந்தானு. அந்த பிள்ளையோட தாவணியை தான் கையில வச்சிருந்தான். அத பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு புரியல? மீனா, ஏய் முள்ள, வார்த்தையை பார்த்து பேசு. என்ன கதிரே, பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட எகுற? சரி, நீயே சொல்லு. இந்த ராத்திரில இந்த பிள்ளைக்கு இங்க என்ன வேலை? சொல்லி வச்ச மாதிரி நீங்க 2 பேரும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கியா? பாத்திரம் உருண்ட சவுண்ட் கேட்டு வந்தோம். இல்லனா இங்க என்ன நடந்திருக்குமோ? பாருமா, பாத்துக்கிட்டியா? உன் பிள்ளை என்ன வேலை பண்றான்னு பாத்துக்கிட்டியா? என்னையே கை நீட்டி அடிக்கிறான். அப்பா இல்லாத நேரமா பார்த்து இவன் என் மேல கை நீட்டுறான். இவ்வளவு நேரம் நம்ம சண்டை போட்டு இருக்கோமே, அவ ஒரு வார்த்தை வாய் திறக்கறா பாத்தியா? காரியம் இல்லாமல வாய் மூடிக்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கா? எதுக்காக இவ எங்க வந்தா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏய், இங்க எதுக்கு வந்த? இந்த சாமத்துல உனக்கு இங்க என்ன வேலை?
ஐயா ஹால் டிக்கெட் எடுக்க வந்தையா. ஹால் டிக்கெட்டா? இவகிட்ட தான் நான் போகும்போது கொடுத்து விட்டேனே, இங்கேயே வச்சுட்டு போயிட்டாளா? என்ன உளர்ற? உனக்கு எதுக்கு ஹால் டிக்கெட்டு? உனக்கு எதுக்கு பிள்ளை ஹால் டிக்கெட்டு? நீ என்ன பள்ளிக்கூடமா போற? வாய்க்கு வந்தது எதையாவது சொல்லணும்ல, அதான் சொல்றான். ஏம்மா மீனா, என்னம்மா இங்க நடக்குது? எதுக்கும்மா நீ இங்க வந்த? சுத்தி நின்னால இத்தனை பேர் கேக்குறோம்ல, என்னன்னு சொல்லம்மா. அம்மா நான் டிகிரி படிக்கிறேன். பரீட்சைக்குள்ள ஹால் டிக்கெட்டை இங்கனையே வச்சுட்டு போயிட்டேன். அது எடுக்கலாம்னு இங்க வந்தப்ப ஐயா கிச்சனுக்கு வந்துட்டாங்க. கிச்சனுக்கு வந்து அவன் உன்னை பார்த்தான், பறவை பத்திக்கிச்சோ. என்ன வாங்கினது பத்தலையோ? இன்னொரு தடவை பேசணும், பல்ல கட்டிடுவேன். அப்படிதான் பேசுவேன். பண்றதையும் பண்ணிட்டு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? உன்னால்தான் இவ்வளவு பிரச்சனை. வாய துறையன். எதுக்கு பிள்ளை இங்க வந்த? உண்மையை சொல்லு. உண்மையாவே தான் சொல்லுது. ஹால் டிக்கெட் எடுக்கதான் வந்தேன். ஹால் டிக்கெட் எடுக்க வந்தியா? ஹால் டிக்கெட் எங்க? காணல. அதோ அந்த டேபிள் மேலதான் வச்சேன். கேட்டுக்கிட்டியா? பேசுற எல்லாம் போய். டிகிரி படிக்கிறாளா, ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்தாலும் இங்கே வச்சாலாம். இங்க எப்படி உன் ஹால் டிக்கெட் வரும்? நான் தான் கொடுத்தேன். என்னையா சொல்லுத? ஆமாம்மா, அவ டிகிரி படிக்கிறா. அவ ஹால் டிக்கெட்டை நான் தான் கொடுத்தேன். ஓ, தர என்ன காலேஜ் வச்சிருக்கீங்களோ? ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ஹால் டிக்கெட் சப்ளை பண்றாரு. இல்ல முல்ல, அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குல ஹெல்ப் பண்ற? அவ என் கூட படிச்ச புள்ள, நல்லா படிப்பா. அதுக்கப்புறம் யாரும் படிக்க வைக்கல, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண. இது என்ன புது கதையா இருக்கு? நீ படிக்க வைக்கிறியோ? பணம் எங்க இருந்துல வருது? பணம்லாம் நான் கொடுக்கல, பணம்லாம் அவ தான் கொடுத்து கட்டுறா. நான் ஜஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன். எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்தது, அதை அவகிட்ட கொடுத்தேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இங்கே வச்சுட்டு போயிட்டா போல, அதை எடுக்க வந்திருப்பா. ஓ அப்படியோ? அப்ப ஹால் டிக்கெட் இங்கே தானே, இங்கே தான் கிடக்கும். தேடி காட்டு, நான் நம்புறேன். இங்கே தான் கிடக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும். முல்லை, உன் காலுக்கு கீழே ஒரு பேப்பர் கிடக்கு பாரு. எது இந்த பேப்பரா? இவன் கொட்டுன தண்ணியில நனைஞ்சு ஈரமா கிடக்கு இந்த பேப்பர். இது ஹால் டிக்கெட். அவனுக்கு ஹால் டிக்கெட் நனைஞ்சு போச்சா? என்ன நீ அவனை சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதுக்கு நடுவுல பழைய தூக்கி என் மேல போடுங்க. அவன் ரூம் போறதால போகும்போதே உன்னை கண்டிச்சிருக்கணும், சும்மா விட்டேன்ல. இது வேறையா? ஹேய், உனக்கு வெக்கமா இல்ல? பைலோ பின்னாடி சுத்தத்த உனக்கு வேலையா? ஒருத்தனையும் விட்டு வைக்கலையா? அம்மா அப்படி இல்லை இல்லம்மா. ஐயா என்ன நம்புங்க. வீட்டுக்கு தெரிஞ்ச என்னை படிக்க வைக்காம கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்கன்னு தான் நான் திருட்டு தானே இங்க வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஹால் டிக்கெட் இங்க வச்சுட்டு போயிட்டேன். பரீட்சை எழுதணும், ஹால் டிக்கெட் வேற நனைஞ்சு போச்சு. என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. ஏமா, இவ இனிமே இந்த வேலைக்கெல்லாம் வர வேணாம். இந்த வீட்டு பக்கமே இவ்வளவு வர விடாத. அப்படி வந்தா நமக்கு தான் அசிங்கம். இப்ப பாத்தியா என்னென்ன கதை விடுறானே? நீயும் நானும் இங்க கண்ணால பார்த்தோம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு. அப்படி இருக்கும்போது ஹால் டிக்கெட் தான் எடுக்க வந்து பச்சையா போய் சொல்றா. பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ அர்ஜுனை தான் பார்க்க வந்தேன்னு வாய் திறக்க மாட்ற. நான் கூட நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில அர்ஜுன் கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து பேசுனதை பார்த்துட்டு நீ ரொம்ப கண்ணியமா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளோ கேவலமா இருக்க. நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நடுவுல என்ன எதுக்கு மாட்டி விடுறீங்க? இப்போ இவங்க பாக்குற எல்லாரும் என்னெல்லாம் அசிங்கமா நினைக்கிறாங்க. இப்போ கூட இவன் அசிங்கப்பட்டுட்டு போட்டுன்னு ஆறு காதலன் அர்ஜுனை காப்பாத்துறியா நீ? துரோகி, பச்சை துரோகி. யார காப்பாத்த இந்த நாடகம்? நீ படிக்கிறியா? எத்தனை டிகிரி முடிச்சிருப்ப? அவ்வளோ படிப்பு மேல அக்கறை இருக்கிறவ ஹால் டிக்கெட் எப்படி மறந்து வச்சுட்டு போனா? இதுதான் நீ படிக்கிற லட்சணமா? பார்த்தாலே தெரியுது. கதிரு, ஹேய், இன்னொரு வார்த்தை நீ என்கிட்ட பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. என் பேர் உன் வாயிலேருந்து வந்தா கூட அசிங்கம். இப்ப கூட உண்மையை சொல்லாம என்ன பகடக்காயா யூஸ் பண்றீங்களா? உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்தாரு, உன்னை நான் எந்த காலத்திலயும் மன்னிக்கவே மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டல, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஏய், வழிவிடு. இங்க பாருமா, இது எது நம்ம கூட விளையாடுதுங்க. யாரையும் நம்பாத.
நாளைக்கு காலையில இவ அம்மா வரட்டும், எல்லாத்தையும் சொல்லி இவளை வேலையை விட்டு நிப்பாட்டுறேன். இதையும் மீறி இவ வேலைக்கு வந்தான்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம், நம்ம குடும்பத்தை அசிங்கமாக்கிட்டு போயிடுவா. இருடி முல்ல, எதுவாக இருந்தாலும் காலையில் இவ அம்மா வரட்டும் பேசுவோம். ஏம்மா மீனா, உன் வீட்டுக்கு கிளம்பு. சரிங்கம்மா. ஹால் டிக்கெட்டும் போச்சு, எக்ஸாமும் போச்சு. மீனா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? நீ பண்ண ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய இழப்பு பத்தியா? பத்தாதுக்கு கதிர் வேற என் மேல கோவப்பட்டுட்டு போறான். அவன் இவ்வளோ கோவப்பட்டதே கிடையாது, இன்னைக்கு ரொம்ப கத்திட்டான். வாமா போய் தூங்குவோம். ஹேய், போய் தூங்குடா. ஏண்டி மீனா, எங்கிட்ட இங்கிருந்து வர? அது ஒன்றும் இல்லைம்மா, கொல்லப்புறம் போனேன். கொல்லப்புறமா? என்ன கூப்பிட மாட்டியாம்மா? தனியாவா போறது, அதுவும் இந்த இருட்டில்? நான் கூட உள்ள அனத்தலா இருக்கேன்னு காத்து வாங்கறதுக்காக வெளியே வந்து உக்காந்தேன். யாரோ ஆள் வர்ற மாதிரி தெரிஞ்சுது, உத்து பார்த்தா நீ வர. ரொம்ப நேரமா நான் இங்கேயே தாம்மா உக்காந்துருக்கேன். எப்போ போனேன்? நான் பார்க்கவே இல்லை. இப்போதாம்மா போனேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உன்னை நான் பார்க்கலம்மா, பார்த்துருந்தா கூட்டிட்டு போயிருப்பேன். நீ தூங்கிட்டு இருந்தியா, சரி எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன். இது மாதிரி தனியாலாம் இருட்டு நேரத்தில் போவாதம்மா. யாழினி இருக்கால, அவளையாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே. இந்த மாதிரி தனியாவா போகிறது? இல்லைன்னா என் நேரமா இருந்தாலும் நான் தூங்கினாலும் சரி எழுப்பி என்ன கூட்டிட்டு தான் போகணும். இந்த மாதிரி இருட்டு நேரத்தில் தனியாக போகக்கூடாது. உள்ளே போய் படு. சரிம்மா. வாக்க, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். போய் இவ்வளோ நேரம் ஆகுது, நீயும் வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வேற காற்று வாங்க போறேன்னு வெளியே போய் உக்காந்தா. நானும் உள்ள வாமான்னு கூட்டு பார்க்குறேன். அவள் உள்ள அனத்தெல்லாம் இருக்கு, நான் வெளியே உட்காந்துட்டு வரேன்னு உட்காந்துட்டா. நான் வேற ஒரே பயந்துட்டேன், எங்கே மாட்டிப்போமோன்னு. நல்ல வேலை நீ ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்ட. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக தூங்கலாம். பிரச்சனையே இனிமேதாண்டி. இனிமேதானா? என்னக்க, என்ன சொல்ற? ஹால் டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? இல்லடி, மாட்டிக்கிட்டேன். என்னக்கா சொல்லுத? ஆமாண்டி, பெருசா மாட்டிக்கிட்டேன். ஹால் டிக்கெட்டும் தண்ணியில் பட்டு நனைஞ்சு போச்சு. இனி நான் பரிச்சை எழுத போக முடியாது. அழாதக்க. என்னடி நீ பண்றது? அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா, முல்ல அம்மா எல்லாரும் முன்னாடி நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹால் டிக்கெட் எடுக்க வந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டியதானக்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. ஹால் டிக்கெட் எங்கன்னு கேட்குறாங்க. ஹால் டிக்கெட் தண்ணி ஊற்றி நனைஞ்சி அது வெறும் வெத்து பேப்பர் மாதிரி இருக்கு. இதுதான் ஹால் டிக்கெட்டுன்னு சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? பத்தாக்குறைக்கு என்னையும் கதிரையாவையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா சொல்றாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமாடி? அழாதக்க ப்ளீஸ்க்க. எனக்கு நீ தானக்க இருக்க, நீ இப்படிலாம் நினைக்கலாமாக்க? காலையில எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எல்லார் முகத்துலயும் முழிக்க போறேன்னு தெரியலடி. இந்த விஷயம் மட்டும் அம்மைக்கு தெரிஞ்சா உசுரையே விட்டுருவோம். காலையில எப்படி அம்மா வேலைக்கு போவா, அங்க எல்லாரும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. மாட்டேன். அம்மா அதை எப்படி தாங்கிக்கிட போறான்னு தாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாதக்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகிறது? இந்த விஷயம் மட்டும் அம்மைக்கோ பாட்டிக்கோ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஊருக்கே தெரிஞ்சிடும். சரி சரண்யா, சின்ன மக்கா இவ்வளோ நேரம் படுத்திருக்கா? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. நீ தான் எப்போவும் உன் தங்கச்சி எழுப்புவா, இப்போ அவளே எழுந்து போயிட்டா, நீ இன்னும் படுத்து கிடக்கா? சரி உன்கிட்ட தான் கேட்கேன், வாயை திறக்காம படுத்து கிடக்கா?
போச்சு, அம்மைக்கு உண்மை தெரிய போகுது. மாட்டின ஆள் டிக்கெட் தான் எடுக்க போனேன்னு சொல்லியும் அவங்க யாரும் நம்ப மாட்டுறாங்க. அம்மையும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டா. படிக்க போய் தான் மாட்டேனன்ற உண்மை தெரிஞ்சா கூட எல்லாரையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இப்போ மாட்டின காரணமே மோசமாக இருக்குது. இந்த காரணத்தை சொன்னால் யார் ஏற்றுக்குவா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா பெரிய வீட்டுக்கு கிளம்பி போவா. அவளை எப்படி போக விடாமல் தடுக்கிறதுன்னு தெரியலையே. ஆனால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் அம்மா பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்போ அவங்க சொல்லாமல் இருப்பாங்களா என்ன? கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அம்மா என்ன நினைப்பா? அது பொய்ன்னு சொன்னாலும் நம்புவாளா? எடி மீனா, என்னம்மா பண்ணுறா? நேரம் ஆயிடுச்சு, பெரிய வீட்டுக்கு போகணும். நான் எப்பயும் போல் கிளம்பி போயிடுறேன், நீ சமைச்சிட்டு வந்துரு. ஏம்மா, எனக்கு தலை ரொம்ப வலிக்கு, நீ போயிட்டு வாம்மா, நான் வரல. என்னம்மா சொல்லுதா? தலை வலிக்குதா? சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். போய் குளிச்சுட்டு கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் படுத்து இருந்தாலே போதும். இன்னைக்கு மட்டும் நீ போயிட்டு வாம்மா, சுத்தமாக முடியலம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். முன்னமே தெரிஞ்சிருந்ததுன்னா சமைச்சு வச்சுட்டாவது போவேன். இப்பயும் ஒன்றும் இல்லை, காலைக்கு மதியத்துக்கு சேர்த்தே சோறு வச்சுட்டுமா? என்னால் காலைக்கு இட்லி ஊற்றிக்கிட்டு அப்புறம் மதியத்துக்கு சோறு செஞ்சேன்னா லேட் ஆகிடும் நான் போகிறதுக்கு. 2 வேளைக்கும் சேர்த்து சோறு வடித்து வச்சுட்றேன். சாப்பிட்டுட்டு கடை மாத்திரை ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் சத்தியா விட்டு வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன். ரொம்ப முடியலன்னா சாயங்காலமாக போகலாம் ஆஸ்பத்திரிக்கு. சரிம்மா. நீ படுமாக்கா, நான் சத்தியாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன். புள்ள பாவம், வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லாத புள்ள அங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சு தலைவலின்னு படுத்து கிடக்கா. இவ அப்பா நல்லா இருந்திருந்தா இப்படியெல்லாம் விட்டுருப்பாரா? எல்லாம் தலைவிதி. அம்மைக்கு தெரியாம திருட்டுத்தனமா படிக்கிறேன்னு போய் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இதுலேருந்து எப்படி மீண்டு வர போறேன்னே தெரியல. அம்மா பெரிய வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா, அங்கே எல்லாரும் உண்மையை சொல்லிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவானே தெரியல. கடவுளே. வாலட்சுமி, எங்க உம்மவா வரல? இல்லைம்மா, அவளுக்கு ஏதோ தலைவலியா, அதனால இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டா. லட்சுமி கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? அவளே புருஷனுக்கு அடிபட்ட வேதனையில இருப்பா. இதுல இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லணுமா? ஆனா அந்த பிள்ளை எப்படி வேலையை விட்டு நிறுத்துறதுன்னு தெரியலையே. வேலையை விட்டு நிறுத்தினா சந்தேகம் வந்துடும். இவளை பார்க்கவும் பாவமா இருக்கு. இத்தனை வருஷமா என் வீட்டில் வேலை செய்கிறா, ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இவன் மொவலால இவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா என்ன? என்னம்மா அப்படியே நின்றுட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லை லட்சுமி, நீ போய் வேலையை பாரு. என்னம்மா ஒன்றும் இல்லை, உள்ளதை உள்ளபடி அவன்கிட்ட சொல்லு. இதில் மறைச்சி என்ன சொன்னாதானே உங்களுக்கு தெரியும்.